அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. பரலோக பிதாவே, இந்த வேளையில் கூட நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நாமம் மையப்படட்டும். இந்த அதிகாலை ஆராதனையும் உடைய கரத்திலே எங்களை சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு இருந்து கர்த்தருடைய கிருபையை வெளிப்பட செய்யும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பு நேயர்களே, இன்றைக்கு நம்முடைய உபவாசத்தின் 36வது நாள். அது மாத்திரமல்ல, இந்த அதிகாலை ஆராதனை தேவன் நமக்கு கொடுக்குற பாடலை பாடி தேவனை நாம் மையப்படுத்துவோம். 382வது பாடல். என்னை நீதானையா, என்னை நீதானையா, எனக்கென்றும் குறைவே இல்லை. என் மேய்ப்ப நீதானையா, எனக்கொன்றும் குறைவே இல்லை. நான் என் கலங்கணும் என்ன நீர் இருக்க, நான் என் கலங்கணும் என்ன நீர் இருக்க. என் மேய்ப்ப நீதானையா, எனக்கொன்றும் குறைவே இல்லை. என் மேய்ப்ப நீதானையா, எனக்கொன்றும் குறைவே இல்லை. நான் என் கலங்கணும் என் இருக்க, நான் என் கலங்கணும் என் துணை இருக்க. என் மேய்ப்ப நீதானையா, எனக்கொன்றும் குறைவே இல்லை. நீதியின் பாதையில் நடத்தி செல்கின்றி, எனக்கென்றும் நீதியின் பாதையில் நடத்தி செல்கின்றி, மகிமை விளங்கும்படி. நீதியின் பாதையில் நடத்தி செல்கின்றி, மகிமை விளங்கும்படி. நான் என் கலங்கணும் என் ஆயன் இருக்கையில், நான் என் கலங்கணும் என் ஆயன் இருக்கையில். என் மேய்ப்ப நீதானையா, எனக்கென்றும் குறைவே இல்லை. என் மேய்ப்ப நீதானையா, எனக்கொன்றும் குறைவே இல்லை. ஆத்தும தேற்றுகிரி, ஆவி பொழிகின்றி, புது உயிர் தருகின்றி. ஆத்தும தேற்றுகிரி, ஆவி பொழிகின்றி, புது உயிர் தருகின்றி. நான் என் கலங்கணும் என் ஆயன் இருக்கையில், நான் என் கலங்கணும் என் ஆயன் இருக்கையில். என் மேய்ப்ப நீதானையா, எனக்கொன்றும் குறைவே இல்லை. என் மேய்ப்ப நீதானையா, எனக்கொன்றும் குறைவே இல்லை. எதிரிகள் கண் முன்னே வெற்றி தருகின்றி, விருந்து படைக்கின்றி. எதிரிகள் கண் முன்னே வெற்றி தருகின்றி, விருந்து படைக்கின்றி. நான் என் கலங்கணும் என் ஆயன் இருக்கையில், நான் என் கலங்கணும் என் ஆயன் இருக்கையில். என் மேய்ப்ப நீதானையா, எனக்கொன்றும் குறைவே இல்லை. என் மேய்ப்ப நீதானையா, எனக்கொன்றும் குறைவே இல்லை. நிச்சயமாகவே வாழ்நாள் முழுவதும் கிருபை பின்தொடரும். நிச்சயமாகவே வாழ்நாள் முழுவதும் கிருபை பின்தொடரும். நான் ஏன் கலங்கணும் என் ஆயன் இருக்கையில்,
நான் ஏன் கலங்கணும்? என் ஆயன் இருக்கையில் என் மீட்பு நீதானையா, எனக்கொன்று குறைவே இல்லை. என் மீட்பு நீதானையா, எனக்கொன்று குறைவே இல்லை. இருள் சூழ் பள்ளத்தாக்கு நடக்க நீந்தாலும் பயமில்லை பயமில்லையே. இருள் சூழ் பள்ளத்தாக்கு நடக்க நீந்தாலும் வசனமும் ஆவியும் தேற்றுதையா. நான் ஏன் கலங்கணும்? என் ஆயன் இருக்கையில் நான் ஏன் கலங்கணும்? என் ஆயன் இருக்கையில் என் மீட்பு நீதானையா, எனக்கொன்றும் குறைவே இல்லை. என் மீட்பு நீதானையா, எனக்கொன்றும் குறைவே இல்லை. தலை எண்ணெயால் அபிஷேகம் செய்கின்றி பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. தலை எண்ணெயால் அபிஷேகம் செய்கின்றி நிரம்பி வழிகின்றது. நான் ஏன் கலங்கணும்? என் ஆயன் இருக்கையில் நான் ஏன் கலங்கணும்? என் ஆயன் இருக்கையில் என் மீட்பு நீதானையா, எனக்கொன்றும் குறையே இல்லை. என் மீட்பு நீதானையா, எனக்கொன்றும் குறையே இல்லை. ஆமாண்டவரே, உண்மையான ஒரு பாடல். உண்மையாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், என் லைஃப்பை நினைக்கும் பொழுது நம்பினவங்கெல்லாம் எதிர்த்து போயிட்டே இருக்கிறாங்க. நம்பினவங்க என்னை முறைச்சிட்டு அவங்க எல்லாம் செய்வாங்கன்றவங்கெல்லாம் அந்த இடங்களெல்லாம் நான் பின்னிட்டு என்னை தள்ளுறாங்க. நம்பினவங்க உதவி இல்லை. ஆனால் கர்த்தர் என்னோட சில காரியங்களை பேசுகிற, இதை செய்கின்ற, ஒரு பக்கம் தயங்குற. ஆகுமோ தெரியல என்னுடைய சூழ்நிலை, பொருளாதார நெருக்கடி, ஊழிய காரியங்களை நான் என்ன செய்வேன். ஆனால் ஆண்டவர் இந்த பாட்டெல்லாம் கொடுத்து உற்சாகப்படுத்துகிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எனக்கு விரோதமாக எழும்பி நின்னவங்க மத்தியில் ஆண்டவர் என்னை கொண்டு போய் நிறுத்தி, என்றைக்கு என்னை தள்ளி விட்டாங்களோ அதே இடத்துல என்னை கொண்டு போய் நிறுத்தி, யார் என்னை தேவையில்லாத சொல்லி அவனுக்கு பதவி வேணுன்றதுக்காக என்னை வெளியே தள்ளுறதுக்கு உதவி பண்ணானோ அவங்ககிட்டே என் ஆண்டவர் கொண்டு நிறுத்துகிறாரு. பாருங்கள், பாட்டு எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா? நீங்கள் விசுவாசிங்க, ஆண்டவரை நம்புங்க. கர்த்தர் உங்களோட இருக்கிற பெரிய காரியங்களை செய்வோம். ஆண்டவருடைய மகிமை விளங்கும். தொடர்ந்து ஜெபிப்போம். இன்றைக்கி ஆண்டவர் கொடுக்குற வேத பகுதியை நாம் வாசிப்போம். தேவன் நமக்கு உதவி செய்வோம். சங்கீதம் 119 சங்கீதம் 73 வசனத்திலிருந்து நான் வாசிக்கலாம். உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிட்டு உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவனாக்கும். நான் உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கும்படியால் உமக்கு பயந்தவர்கள் என்னை கண்டு சந்தோஷப்படுவார்கள். கர்த்தாவே, உமது நியாயத்தீர்ப்பு நீதி உள்ளதென்றும் உண்மை உம்முடைய நியாயத்தீர்ப்பு உள்ளதென்றும் உம்முடைய வசனத்துக்கு கர்த்தாவே உம்மைபடி உன்னை உபத்திரவப்படுத்தினீர் என்றும் அறிவேன். நீர் உமது அடியனுக்கு கொடுத்த உமது வாக்கின்படி உமது கிருபை என்னை தேற்றுவதாக. நான் பிழைத்திருக்கும்படி உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக. உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. அகங்காரிகள் என்னை பொய்களினால் கெடுக்க பார்த்தபடியால் வெட்கப்பட்டு போவார்களாக. நானோ உமது கட்டளைகளை தியானிப்பேன். உமக்கு பயந்து உமது சாட்சிகளை அறிந்திருக்கிறவர்கள் என்னென்றைக்கு திரும்புவார்களாக. நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என் இருதயம் உமது பிரமாணங்கள் உத்தமமாக இருக்க கடவுள். உம்முடைய ரட்சிப்புக்கு என் ஆத்துமா தவிக்கிறது. உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். எப்பொழுது என்னை தேற்றுவேன் என்று உம்முடைய வாக்கின் மேல் நோக்கமாக என் கண்கள் பூத்து போகிறது. புகையிலுள்ள துருத்தியை போலானேன். உமது பிரமாணங்களையோ மறவேன். உமது அடியனுக்கு நாட்கள் எம்மாத்திரம். என்னை துன்பப்படுத்துவர்களுக்கு நீர் எப்பொழுது நியாயத்தீர்ப்பு செய்வீர். உம்முடைய வேதத்துக்கு விரோதமாய் அகங்காரிகள் எனக்கு குழிவெட்டினார்கள். உம்முடைய கற்பனைகளெல்லாம் உண்மையாக இருக்கிறது. அநியாயமாக என்னை துன்பப்படுத்துவர்களுக்கு நீர் எனக்கு சகாயம் பண்ணும்.
அவர்கள் என்னை பூமியில் இராமல் நீக்கிவிட சற்றே தப்பிட்டு, ஆனாலும் நான் உமது கட்டளையை விட்டுவிடவில்லை. உமது கிருபையின்படியே என்னை உயிர்ப்பேன். அப்பொழுது உம்முடைய வாக்கு என்னை காத்து நடப்பேன். கர்த்தாவே, உமது வசனம் என்றென்னைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது. உம்முடைய உண்மை தலைமுறை தலைமுறையாக இருக்கும். பூமியை உறுதிப்படுத்தினேன், அது நிலைத்திருக்கிறது. உம்முடைய பிரமாணங்களை நிறைவேறும்படி அவைகள் இந்நாள் வரைக்கும் நிற்கிறது. சமஸ்தம் சேவிக்கும். உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாக இருந்தால் நான் துக்கத்திலே அழிந்திருப்பேன். நான் ஒருபோதும் உம்முடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன். அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்தேன். நான் உம்முடையவர்களை என்னை ரட்சிப்பு உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறேன். துன்மார்க்கர் என்னை அழிக்க காத்திருப்பது நான் உமது சாட்சிகளை சிந்தித்து கொண்டிருக்கிறேன். சகல சம்பூரணத்துக்கும் எல்லையை கண்டேன். உம்முடைய கற்பனையோ மகா விஸ்தாரம். பூமி மகா விஸ்தாரம். ஆம், ஒரு அருமையான இந்த வேத பகுதி ஆண்டவர் இந்த நாள் காலையில் ஆண்டவர் நமக்கு கொடுத்த தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் தொடர்ந்து நம்மோடு பெரிய காரியங்களை செய்வார். இந்த காரியங்களை நாம் சிந்திக்கும் பொழுது அருமையான தேவனுடைய பிள்ளைகளாகி உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள ஒரு காரியம், நம்முடைய ஆண்டவர் பெரியவர், மகத்துவம் உள்ளவர். அவரை நீங்கள் நம்புங்கள். இந்த காரியங்களை நான் இந்த நாளில் இதை நினைக்கும் பொழுது உண்மையாகவே இன்றைக்கு நான் இருக்கிற இடம் எங்கே இருக்கிறேன் என்று சொன்னால், எனக்கு விரோதமாய் அகங்காரிகள் குழிவெட்டி இருந்த இடத்துல நான் உண்மையாக இருந்ததுனால, ஆண்டுடைய சாட்சியை அறிந்து என்னை நம்பினதுனால, 80ஆம் வசனம், நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு நீர்தயம் உமது பிரமாணங்களில் உத்தமமாக இருக்க கடவுள் இருந்ததுனால நான் வசனத்துக்கு காத்திருக்கிறேன். ஆண்டு அற்புதத்துக்கு காத்திருக்கிறேன். கர்த்தர் செய்த ஆண்டுடைய மகிமை உண்டாகட்டும். எத்தனையோ பேர் கூலி வெட்டினாங்க, ஆனாலும் ஒன்றும் பண்ண முடியல. தேவன் நல்லவர். ஆகவே இவைகளை நீங்கள் உணர்ந்து பாருங்க, இதெல்லாம் மாறாதது, உறுதியானது. கிருபை உறுதி அல்ல. அதன்படி ஆண்டவர் உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது, தலைமுறை தலைமுறையாக இருக்கிறது. ஆகவே இவைகள்லாம் உண்மை, உறுதியானது, மாற்ற முடியாது யாரும். ஆகவே நாம் இவைகளை உணர்ந்து தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கும். கர்த்தர் நம்மை பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாளை நான் நினைக்கும் பொழுது ஆண்டவருடைய மகத்துவத்தை எப்படி நாம் மறக்க முடியும்? ஆண்டவரை எப்படி நாம் விட்டு பிரிந்து போக முடியும்? அன்பு தேவ சபையே, இந்த உபவாசி செபிக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் ஒரு பெரிய அதிசயத்தை நம்மத்தில் வைத்திருக்கிறார். நீங்கள் சோர்ந்து போக வேண்டும். ஒரு பெரிய அதிசயத்தை கர்த்தர் நம்மத்தில் வைத்திருக்கிறார். அது நம்மை விட்டு போகாது, அது நம்மை வழிநடத்தும். கொஞ்சம் நெஞ்சில் தேவன் செய்கிற மகத்துவத்தை நான் நினைத்து நினைத்து ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவர் நடத்துகிற விதத்தை நினைக்கும் பொழுது கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரங்களை நான் செலுத்தி தேவனை மகிமைப்படுத்துகிறேன். நம்பினவர்களெல்லாம் நமக்கு துரோகியாக மாறினார்கள், ஆனாலும் தேவன் கைவிடாதபடி அவர் வழிநடத்தி வருகிறார். அவருடைய மகிமை கூட இருக்கிறது, அவருடைய வல்லமை கூட இருக்கிறது. அதிசயத்தை செய்கிற ஆண்டவர் கூட இருந்துகிட்டே இருக்கிறார், நன்மைகளை செய்துகிட்டே இருக்கிறார். ஒரு நன்மையும் குறைபடாதபடி அவர் செய்துட்டே இருக்கிறார். அதுக்கு தான் நினைக்கும் போது ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார். அவருடைய சித்தம் எவ்வளவு நல்லது என்பதை உங்களுக்கு நான் வெளிப்படுத்தி காட்டுகிறேன். தொடர்ந்து நீங்கள் முழுமையாக இயேசுவை நம்புங்க. அகங்காரிகளையோ ஆண்டவருக்கு கீழ்ப்படியாதவர்களையோ நம்ம பார்க்க வேண்டாம். நம்ம செய்ய வேண்டியது என்ன? ஆண்டவர் விருப்பப்படி அவருடைய மகத்துவத்தை நாம் வெளிப்படுத்துவோம். கர்த்தர் நம்ம வழிநடத்தி அவர் நம்ம அதிகமாக நம்ம காப்பாற்றுவார். அவருடைய வல்லமை பரிபூர்ணமாக விளங்கும் என்பதை மறந்துவிட வேண்டாம். இப்பொழுது நம்ம செபிக்க போகிறோம். தேவன் நம்மோடு இருந்து நம்முடைய செபத்துக்கு பதில் தருவார். நிச்சயமாக நான் ஆண்டவரை ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். அவர் இயேசு எவ்வளோ பெரியவர். அப்போ ஆண்டவரே செபிப்போமா? என் தேவனே ஸ்தோத்திரம். நான் உம்மை மட்டும் ஆண்டவரை இப்போ நம்பியிருக்கிறேன். எவ்வளோ நீ நல்லவங்க. இன்றைக்கி போய் இந்த பாடலை கொடுத்து என்னை உற்சாகப்படுத்துறீங்கப்பா. என் கவலைகளெல்லாம் மறக்க நம்பினவங்க இவங்களெல்லாம் வச்சு நான் ஏதோ செய்யலான்னுலாம் நினச்சேன். எல்லாமே எனக்கு தலைகீழே போயிடுதப்பா. நினைக்க வேதனையாக இருக்குது. ஆனால் எங்கள் அப்பா இயேசு எப்படியெல்லாம் வார்த்தைகளை கொடுத்து எங்களை உற்சாகப்படுத்துகிறீங்க.
உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே, உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. நிச்சயமாக மறக்கவே மாட்டேன். 1000 நாள் உம்முடைய அன்பு எப்பொழுதுமே தொடர்ந்து வரும் அப்பா. என்னை ஆண்டவரே, என்னை உம்முடைய கரத்தில் என்னை வைத்துக்கொள்ள ஆண்டவரே, என்னை உம்முடைய கரத்தில் வைத்துக்கொள்ள, என்னை விட்டு விடாது ஆண்டவரே. ஆண்டவரே, நீ செய்ய நினைத்தது தடைபடாது, விசுவாசித்தால் மகிமையை காண்பாய் என்று சொன்னீரே. ஆமாம் ஆண்டவரே, நான் உண்மை விசுவாசிக்கிறேன், உண்மை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. நீர் என் தஞ்சம், என் கோட்டை ஆண்டவரே. இன்றைக்கு ஒரு செபிக்கிற ஒரு நாள், ஒரு செபத்தின் ஆவி எங்களுக்குள்ளே சபையில் நாங்கள் உண்டு பண்ண திட்டமிட்டிருக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு செபத்தின் ஆவி நாங்கள் 100 மணி நேர செபம் எங்களுடைய ஸ்தாபனத்திலே நாங்கள் செபிக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவரே, இந்த அதிகாலை 1 மணியிலிருந்து இந்த ஜெபத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம், எங்களுடைய முழு ஸ்தாபனமும். ஆமாம் ஆண்டவரே, அதிலும் ஒரு சத்துருக்கள் மத்தியில் என்னை கொண்டு போய் நிறுத்தியிருக்கிறீங்க. உமக்கு நன்றி. என்னை யார் யார் துரத்தினார்களோ அவர்கள் மத்தியிலே, அவர்களிடத்திலே கொண்டு நிறுத்தியிருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்தை கேட்குறவர்களுக்குள்ளே ஒரு உற்சாகத்தை கொடும், வாஞ்சியை கொடும், அர்ப்பணிப்பை கொடும். இதே போல் ஆண்டவரே, இன்னும் எங்களுடைய உபவாசத்தின் நாள் 36வது நாள் ஆண்டவரே, எங்களுடைய உபவாசத்தின் நாள். அதோடு இல்லாதபடி ஆண்டவரே, இன்னும் நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே, நாங்களும் இந்த நாளிலே தேவனே 100 மணி நேர செபத்தை நாங்கள் திட்டமிடுகிறோம் ஆண்டவரே. 100 மணி நேர செபத்தை நாங்கள் திட்டமிட்டு ஜெபிக்க கர்த்தர் எங்களுக்கு ஒரு ஏற்பாடுகளை செய்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை எங்களோடு இருந்து வழிநடத்துறதுக்காக ஸ்தோத்திரம். 100 மணி நேர செபம் நாங்கள் செய்ய ஆண்டவரே, இன்று மாலை 4 மணியிலிருந்து எங்களுடைய உபவாச ஜெபத்தோடு சேர்த்து 100 மணி நேர செபத்தை திட்டமிட்டு செயல்படுகிறோம். அப்பா, எவ்வளோ நல்லதப்பா. என்னை நம்பாதவங்க, நான் சொல்கிறத கீழ்ப்படியாதவங்க, இந்த சத்தியத்தை எழுத்து நிற்கிறவங்க, அவங்கெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம் எவ்வளோ பெரிய ஒரு இன்றைக்கி ஜெபத்துக்குரிய ஒரு நாள், இன்றைக்கி ஜெபிக்கிற ஒரு நாள். எந்த நாளில் ஸ்தாபனத்தில் ஒரே முக்கியமான இடத்துல சத்துருக்களின் மத்தியில் என்னை கொண்டு போய் நிறுத்தி அங்கே நடத்த வைக்கிறீங்க. எங்களுடைய உபவாச நாட்டில் 36வது நாள் எவ்வளோ மனம் வந்து போய் மனைவி இறந்து ஆண்டவரே, அந்த கவலையில் இன்றைக்கு 1116 நாள் மனம் உடைந்திருக்கிற நேரத்திலும் நீர் என்னை நிறுத்தி இந்த இடத்துல ஆண்டவரே, உம்முடைய வல்லமை விளங்கும்படி கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறீர். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, உம்முடைய மகத்துவத்தை நான் எப்படி மறக்க முடியும் ஆண்டவரே. ஆமாம் ஆண்டவரே, நீ நிறுத்தினது மாத்திரமல்ல, தேவ மகத்துவத்தை நீர் ஆண்டவரே வெளிப்படுத்தி எங்களுடைய நாளில் நீ 100 மணி நேரம் ஜெபம் எடு என்று எங்களோடு நீ கட்டளை கொடுக்கிறீர். உமக்கு கோடி நன்றி, உமக்கு கோடி நன்றி, உமக்கு கோடி நன்றி, உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே, உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே, உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி தெரிவிக்கிறோம். எங்கள் ஜனங்கள் அறியட்டும் உம்மை நம்பி இருக்கிறோம். அகங்காரிகள் முன்பாக நீ எங்களை வெட்கப்பட விடாத நடத்தி வர்ற கிருபைகளுக்கு உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம். என் தேவனே, உம்முடைய நாமம் மையப்படட்டும். நிச்சயம் கொடுக்குற தேவனுக்கு ஸ்தோத்திரம். காத்து நடத்துகிறான், சத்துரு வெட்கப்படட்டும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இப்பொழுது ஆண்டவரே ஒரு உடன்படிக்கை எடுக்கட்டும். ஆண்டவரோடு ஜெபிக்க வேண்டும் என்ற ஒரு உடன்படிக்கை ஒவ்வொருவரும் எடுக்கட்டும். ஆண்டவரே, ஒவ்வொருவருக்குள்ளும் உண்டாகட்டும். கர்த்தர் நீர் அதை ஒவ்வொருவருக்கு நீ கொடுத்து நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஒவ்வொருவருக்கு நீ தரும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய மகிமை வெளிப்படும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அவர்களை ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்தி ஜெபிக்க நீர் ஒவ்வொருவருக்கும் ஏற்பாடு செய்யும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தர் மகிமை நிறைந்த, அற்புதம் நிறைந்த ஆண்டவர், அதிசயத்தை நிறைந்த ஆண்டவர் என்று எங்கள் நடுவில் நீ இருந்து கிருபை வெளிப்பட செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீதியின் சூரியனே உமக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்குற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். வல்லமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். மாட்சிமை நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் சபையில் ஒரு உயிர்மீட்சி வரணும், எங்கள் ஊழியத்தில் ஒரு உயிர்மீட்சி வரணும். ஆண்டவரே, நலிந்து போய்
ஆண்டவரே, கஷ்டப்பட்டு வறுமையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கும் பொழுது ஒரு எழுப்புதல் உண்டாகணும். வியாதிஸ்தர்களுக்காக நாங்கள் செபிக்க திட்டமிட்டிருக்கிறோம். சகல வியாதிகளை நீங்கிற ஒரு வல்லமை இருக்க வேண்டும். நீர் எங்களை எங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கிருபை வரங்களினால் நீர் எடுத்து பயன்படுத்தணும். ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திரம். வல்லமை தேவனே எமக்கு ஸ்தோத்திரம். மாட்சிமை நிறைந்தவரே எமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை வெளிப்படும்படி செபிக்கிறேன். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த சத்தியம் எங்களை ஒவ்வொரு நாளும் விடுதலையாக்கி கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். வாழ்நாள் முழுவதும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். வாழ்நாள் முழுவதும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். மகிமையின் தேவன், மாட்சிமை நிறைந்த தேவன், மகத்துவங்கள் நிறைந்த தேவன், எங்களை நீ காத்து நடத்துறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிருபை பொருந்திய தேவனே, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். உம்மை அப்பனே சாந்தினியா அகலனிருதி பாவுஷாலியுகுரமகாந்தியா. அற்புதம் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் திருமணம் நடக்கலைன்னு ஏங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இப்பொழுது நாங்கள் செபிக்கிறோம். அவர்களுக்கு ஒரு திருமணம் நடக்கட்டும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கட்டும். அவர்கள் செபிக்கிற இயேசுவை நோக்கி, இயேசுவே, என் நாமத்தினால் எவைகளை கேட்டாலும் தருவேன் என்று சொன்னீரே, எங்களுக்கு பிள்ளைக்கு ஒரு திருமணம் நடக்கணும்னு கேட்கட்டும் அப்பா. இயேசுவே, கேட்ட உடனே நீங்கள் செய்வேன்றீங்க. இயேசுவே, என்னுடைய மகளுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கொடுமை இயேசு கிறிஸ்துவே என்று கேட்ட உடனே கொடுப்பீர். என்னுடைய மகளுக்கு, என் பேர பிள்ளைகளுக்கு ஒரு ஆண் பிள்ளை வேண்டும் அல்லது ஒரு பெண் பிள்ளை வேண்டும் என்று கேட்குறவர்களுக்கு கொடுப்பீர் இயேசு கிறிஸ்துவே. செபிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் கடன் தொல்லையினால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம், அதில் எங்களுக்கு விடுதலை வேண்டும் என்று கேட்குறவர்களுக்கு நீர் கடன் தொல்லையிலிருந்து விடுதலை கொடுப்பீர் இயேசு கிறிஸ்துவே. இயேசு கிறிஸ்துவே, வியாதியின் பிடியில் சிக்கி தவிக்கிறோம் என்று கேட்குறவர்கள் இப்பொழுது உம்முடைய சமூகத்தில் செபிக்கும் பொழுது வியாதியிலிருந்து விடுதலை தருவீர் இயேசு கிறிஸ்துவே. எங்களுக்கு வீடு வாசல் இல்லை, எங்களுக்கு இல்லாமல் நாங்கள் அலையிறோம், எங்களுக்கு ஒரு வசதியை ஏற்படுத்தி கொடுன்னு ஜெபிக்கிறவங்களுக்கு இப்பொழுது நீர் அதை ஏற்படுத்தி கொடுப்பீர் இயேசு கிறிஸ்துவே. இயேசு கிறிஸ்துவே, எங்களுக்கு வேலை, நிரந்தரமான வேலை இல்லை அப்படின்னு செபிக்கிறவங்களுக்கு ஒரு நிரந்தர வேலையை கட்டளையிடுவீர் இயேசு கிறிஸ்துவே. இயேசு கிறிஸ்துவே, பரீட்சை எழுதுகிற பிள்ளைகளுக்கு எங்களுக்கு படிப்பு வரல, இந்த பாடம் எப்படி எழுதுவேணும் இன்னும் தெரியல, நான் இந்த வருஷம் பாஸ் ஆகணும்னு நினைக்கிற பிள்ளைகளுக்கு, ஏங்கி பெற்றோர்களும் பிள்ளைகளும் கவலைப்படுகிறவர்களுக்கு, இடத்துல கேட்குறவர்களுக்கு நீர் இப்பொழுது வெற்றி கொடுக்கிற தேவனாக இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரங்கள் தாவே. இயேசு கிறிஸ்துவே, எங்களுக்கு ஆண்டவரே, எங்களுக்கு ப்ரமோஷன் வர விடாதபடி தடை செய்கிற ஒரு அதிகாரிகள் அந்த இடத்துல எங்களுக்கு ப்ரமோஷன் எங்களுக்கு தாரும் என்று கேட்கும் பொழுது எங்களுக்கு தருகிற இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவரே, பொய்யும் பித்தலாட்டங்களை, ஏமாற்றுகளும், வஞ்சலும், கோல்கையார் இவைகளை கேட்டு எங்களுக்கு எதிராக எழும்புகிற சக்திகள் இருக்குது. அவர்கள் மத்தியிலே எங்களை நீ வெக்கப்பட விடாதபடி எங்களை காத்துக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவே. அப்பா, இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் தவறு செய்தால் நீங்கள் தண்டியுங்களா இயேசு கிறிஸ்துவே. நீ இறந்த இயேசு கிறிஸ்து அவர்கள் தங்களுடைய சுயநலத்திற்காக, தங்களுடைய நிலையை காக்க ஏதோ ஒருவரை கெடுத்து சொல்லி அவர்கள் பேர் புகழ் வாங்க விரும்புகிறார்கள். அப்பா, இயேசு கிறிஸ்துவே, அந்த இடத்துல நீதி நிலை நாட்ட வேண்டும் இயேசு கிறிஸ்துவே. இயேசு கிறிஸ்துவே, இப்பொழுது கிருபை வரங்கள் வேண்டும் என்று கேட்கிறவர்களுக்கு கிருபை வரங்களை தாரும் இயேசு கிறிஸ்துவே. என்னுடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்று கேட்கிறவர்களுக்கு மன்னிப்பு கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே. என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய இன்னும் இருக்கிற சாபக்கட்டுகள் நீங்க வேண்டும் என்று கேட்கிறவர்களுக்கு நீர் அதை விடுதலை கொடுக்கிற, சாபக்கட்டிலிருந்து விடுவிக்கிற இயேசு கிறிஸ்துவே. என்னுடைய தொழில் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம் காணப்பட வேண்டும் என்று செபிக்கும் பொழுது ஒரு அற்புதம் செய்கிற இயேசு கிறிஸ்துவே. இயேசு கிறிஸ்துவே, எங்கள் குடும்பத்தில் ஒரே சண்டை சச்சரவுமாக இருக்குது, நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை, எங்களை உதறி வெளியே தள்ளுறாங்க, போன்னு துரத்துறாங்க. அந்த இடத்துல எங்களுக்கு கர்த்தாவே, எங்களுக்கு ஒரு சமாதானம் வேணும்னு கேட்குறவங்களுக்கு சமாதானத்தை கொடுங்க இயேசு கிறிஸ்துவே. இயேசு கிறிஸ்துவே, இந்த தீய சில பழக்க வழக்கங்களினால் எங்கள் குடும்பம் அப்படியே அழிஞ்சு போகுது, இவைகளிருந்து விடுதலை தாருன்னு கேட்குற பிள்ளைகளுக்கு நீர் செய்வீரா இயேசு கிறிஸ்துவே. செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவே. பில்லி சூனிய கட்டுகளினாலும் சாபக்கட்டுகளினாலும் தவித்திருக்கிற பிள்ளைகளை இதிலிருந்து எங்களை விடுவியும் என்று சொல்லி கேட்கிற பிள்ளைகளுக்கு நீ விடுதலை தருகிற இயேசு கிறிஸ்துவே. எங்களை ஆவியின் வரங்களினாலே அலங்கரித்து ஊழியத்தில் வல்லமையாக எங்களை எடுத்து பயன்படுத்தும் என்று கேட்கிறவர்களுக்கு ஆவியின் வரங்களினாலே அலங்கரிக்கிற செய்கிறது இயேசுவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இயேசு கிறிஸ்துவே, உடைய சபை வளர வேண்டும். சபை ஆண்டவரே, எங்களுடைய குடும்ப தேசத்தில் ஒரு எழுப்புதல் வேண்டும், உங்களுடைய சபையில் எழுப்புதல் வேண்டும், குடும்பத்தில் எழுப்புதல் வேண்டும் என்று கேட்கிறவர்களுக்கு நிறைவேற்றி தருகிற இயேசு கிறிஸ்துவே. ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவே.
நன்றி இயேசு கிறிஸ்துவே. அற்புதங்களை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். அப்பா, வேலை, ப்ரமோஷன், பதவி உயர்வு, எங்களுக்கு வர வேண்டிய பணங்கள் முடங்கி கிடக்கிறது, கிடைக்கட்டும் என்று சொல்லி வேதனையோடு காத்திருக்கிறவர்களுக்கு அந்த பணங்கள் முடங்கி கிடக்கிற பணங்கள் கிடைக்க உதவி செய்கிற இயேசு கிறிஸ்துவே. எங்களுக்கு எதிராக என் மேல் ஒரு யுத்தம் வந்தாலும் எங்களை ஒன்று அணுகாது என்று சொல்லி வசனத்தை பிடித்தவர்களாக கர்த்தரை நம்பினோர் பேறு பெற்றோர் உறுதியுடன் அசையாமல் இருப்பார் என்று சொன்னது போல கர்த்தரை நம்பினோர் ஒருவரும் வெட்கப்பட்டு போனதில்லை. அவர்கள் ஒரு நாள் கைவிடப்பட்டதில்லை. அவர்கள் முகங்கள் பிரகாசமடைந்த வசனத்தின்படி எங்களை நீ மாற்றப் போவதற்காக ஸ்தோத்திரம். உனக்கு விரோதமாக 1000 16 எழும்பினாலும் அது அணுகாதுன்னு சொன்ன வேத வசனத்தின்படி எனக்கு உதவி செய்வதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் பரிசுத்த வேதத்தை கை கொண்டு கற்பனைகளை கை கொண்டு வேதத்தை வாசித்து செபித்து ஒவ்வொரு நாளும் சாட்சியாக இருக்க எங்களுடைய செபத்தை கேட்டு பதில் தரும்படி செபிக்கிற அப்படியே நீர் எங்களை வழிநடத்துகிற ஒவ்வொரு கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வல்லமையும் அதிகாரமும் கிருபையும் எங்கள் நடுவே நீ ஊற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளை தந்தீரே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். மாட்சிமை மகிமை நிறைந்த தேவனே ஸ்தோத்திரம். வெற்றியினால் எங்களுடைய உபவாசம் 36வது நாளிலும் எங்களுடைய 100 நாள் ஜெபத்தின் ஆரம்பம் நாளிலும் நீர் எங்களுடைய ஜெபத்திலே கூட இருந்து ஆண்டவரே ஒரு பெரிய வெற்றியை செய்து எங்களுடைய சபையில் வியாதி சப்பானிகள் நடக்க செய்யணும். ஆண்டவரே செவிடர்கள் கேட்க செய்ய கர்த்தர் உதவி செய்யணும். அது மாத்திரம் பிசாசு பிடித்தவர் வந்து விடுதலை பெறணும், சாட்சியாக இருக்கணும். பொதைகளுக்கு உல்லாச பாவலியில் சிலுவை மீட்டு சபையில் எங்களுடைய சபை ஒரு பெதஸ்தாவாக மாறணும், ஒரு சீலவமாக மாறணும், தேவ மகிமையாக நிரம்பணும். ஆண்டவரே சப்பானியை நடக்க செய்தது போல ஆண்டவரே அப்படிப்பட்ட அற்புதங்கள் எங்கள் சபையில் நடக்கணும். ஒவ்வொருவரையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்தும்படி இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஆம்.